விஜயநகர நாட்டில் எலித்தொல்லை அதிகமானதால் மன்னர் எல்லோருக்கும் ஒரு பூனையும் அதுக்கு பால் குடிக்க ஒரு பசுமாட்டையும் கொடுத்தார். மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பசுமாட்டை பாலை கறந்து பூனை கொடுத்து அதை குண்டாக வளர்த்தாங்க. ஆனா நம்ம தெனாலிராமன் பாலை தான் குடிக்க ஆசை. அதனால ஒரு செம்ம ஐடியா பண்ணார். முதல் நாள் வீட்டுக்கு போய் அடுப்புல பாலை நல்லா கொதிக்க கொதிக்க சூடுபடுத்தினான். அந்த சூடான பாலை ஒரு கிணத்துல ஊற்றி பசியோடு இருந்த பூனைக்கு குடிக்க கொடுத்தார். பாவம் அந்த பூனை பாலை நக்கிதான் வாய் வெந்து போய் அதுக்கிட்டு ஓடி போயிடுச்சு. அன்னையிலிருந்து தெனாலிராமன் தினமும் பசுமாட்டை பாலை கறந்து அவரை குடிச்சது. அந்த பூனை பால் பாத்திரத்தை பார்த்தாலே பயந்து ஓடி போச்சு. அதனால ரொம்ப மெலிஞ்சு போச்சு. ஒரு மாசம் கழிச்ச மன்னர் பூனையில செக் பண்ணா தென்னாலுடைய பூனை மட்டும் நொஞ்சானா இருந்து பார்த்து ரொம்ப கோவப்பட்டா. என்ன தென்னாலே பூனைக்கு பால் கொடுக்கல என்ன மன்னர் கேட்க, என் பூனை பாலை குடிக்காதுன்னு அடிச்சு சொன்னார். மன்னர் நம்பாம பாலை வைக்க சொன்னால் பூனை பாலை பார்த்ததும் சூடு நினைச்சு ஓடி போயிடுச்சு. இதை பார்த்த மன்னர் விழுந்து விழுந்து சிரிச்சா. தன்னுடைய மூளையை பாராட்டி பரிசு கொடு